2 1. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வேஸ் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து கிளைமேட் ஜப் விளாட்றோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் போன வாட்டி வந்து நம்ம இந்த விங்ஸ் அப்புறம் வந்து டிப்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். போன வாட்டி வந்து நம்ம கூட இன்னொருத்தவங்க விளாண்டுருப்பாங்க. முஜிசிம்பா. அவங்களோட உண்மையான ரோல் பிளாக்ஸில் பேர் வந்து முஜிசிம்பான்னு இருக்கும். அப்புறம் அப்புறமேட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டு கிஃப்ட் பண்ணாங்களே கேஸ், அதனால தான் நம்ம மேலேயே போனோம். இந்த இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஒரு செம்ம பட்டு கிஃப்ட் பண்ணிட்டேன். அதிகமாக இருக்கிறது என்ன பெட்டு? ஏன்ட்ட அதிகமாக இருக்கிறதா லெஜெண்டரி கேட்டு, இன்ஸ்டா பிட்டு. என்ன ரேபிட்டு என்னாச்சு? அது எவ்வளோ தெரியலையே. கிஃப்ட், ஆமாக்கா, கிஃப்டில் தான் கிஃப்ட் ரேபிட் இருக்குது. இன்ஸ்டா பிட் 13K அது எனக்கு யூஸ் ஆகும். ஆனால் மிஸ் ரேபிட் தரீங்களா எனக்கு? ஒரு நிமிஷம் இரு. இந்த கிஃப்ட்ஸ்லாம் தராங்களா கைஸ், அதுலேருந்து தான் நான் மிஸ் ரேபிட் வாங்கியிருந்தேன். இப்போ சர்வேஸ்ட்டு மோஸ்ட்லி இருக்கிறது 89K, மிஸ் ரேபிட் வெறும் 13K. ஓகே, அவ்வளோ கம்மி. எனக்கு லெஜெண்டரி கேட் இன்னும் எல்லாமே இப்போ அவன்கிட்ட இருக்கிற அதிகத்தில் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் கிஃப்ட் பண்ணது தான். நாங்கள் அவனா உழைச்சது கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து நான் பெருசாக்க போகிறேன்க்கா. கிராஃப்ட் பிக்ன்றதுல அதை பெருசாக்க போகிறேன். ஓகே ஆக்கி வேஸ்ட்டு. நான் 89Kலாம் வச்சுருக்கேன். இது யார் கொடுத்தது? யார் தந்தது? பிரதீக்ஷாவும் நானும். ஆமாம், 89K நீங்கள் தான் தந்தீங்க. ஆமாம். இந்த டார்டாய்ஸ் ரேபிட் இருக்குல்லக்கா, இதுதான்க்கா இருக்கிறதுல அதிகமாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபாக்ஸ் அதிகமாக இருக்குது. தான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு ஒரு செம்ம கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேவையே கிடையாது. என்கிட்ட மில்லியன் கணக்காக இருக்குது கிஃப்ட்டுன்னு எதுவுமே கிஃப்ட் பண்ண தேவையில்லை. நான் பண்ணுறேன். இப்போ என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு அதிகமாக இருக்கிறது தான், உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது தான். சர்வேஷ் அப்போலாம் பண்ணவே மாட்டேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சும்மாவே நுள்ளு பண்ணிட்டு தேங்க்யூ. எந்த கிஃப்ட்டுமே நான் அவனுக்கு தரமாட்டேன் இனிமேட்டு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா போய்ட்டா தந்துருக்கீங்க. 130K கொடுத்துருக்கேன் கைஸ். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட 130 இல்லை 180. 180K அவங்க வந்து வச்சுக்க தந்துடுவாங்க. ஏன்னா அந்த பெட் உங்களுக்கு தேவையில்லை. ஆமாம், எனக்கு மில்லியன் கணக்காக பெட்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு தேவைப்படாது. சரி, நான் மேலே வந்துட்டுருக்கேன். மேலே வந்து வெயிட் பண்ணுங்கள். மேலே போயிட்டீங்க பார்த்துட்டேன். நானும் மேலே வரேன், வெயிட் பண்ணுங்கள். அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, நான் வந்து இன்னைக்கு வந்து என்னோட 6th வின் நான் வந்து எடுத்துணும். அடுத்த வேர்ல்டு எப்போக்கா வரும்? அடுத்த வேர்ல்டு எப்போ ஓப்பன் ஆகணும்? அடுத்த வேர்ல்டு வந்து 10 வின்ஸ் கொடுத்தா ஓப்பன் ஆகிடும். யாருக்காம உங்களுக்கு பின்னாடி எவனோ வந்துகிட்டே இருக்கிறோங்க்கா. தெரியலையே அது. அது வந்துட்டு ஒரு கேரக்டர், நம்ம கூட தான் இருப்பான் எப்பவுமே. ஆமாம், இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. டாக்கா? என்ன டாக்கு? ஐ எம் ஆன் த டவர். ஓகே, என்னதுக்கா? என்னமோ நேபாளியன்னு. இவன் எனக்கு கூட வரான். அதுதான் நானும் பண்ணேன். என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறான்? ஆமாம், எல்லாமே பண்ணுவான். ஓகே, என்னால் ஏதாச்சும் டான்ஸ் வாங்க முடியுமா புதுசாக ஏதாச்சும்? கைஸ், நீ செகண்ட் வேர்ல்டு ஓப்பன் பண்ணிட்டியா சுரேஷ்? இல்லை, நான் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டும் ஓப்பன் பண்ணி தேர்ட் வேர்ல்டும் போயிட்டேன் கைஸ். இப்போ நான் வந்துட்டு எத்தனாவது வேர்ல்டு போயிருக்கேன்னா, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு செகண்ட் வேர்ல்டுக்கு போயிருக்கேன். தேர்ட் வேர்ல்டுக்கு போவோம். ஓகே அக்கா, என்னால் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் அமௌண்ட் வாங்க முடியுமா? சும்மா கையாட்டி விளையாடுறான், டான்ஸ் ஆடுறான். வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமாக்கா என்னால்? ஒருத்தர் கால் கை நீட்டெலாம் குதிக்கிறான். வேறு ஏதாச்சும் என்னால் டான்ஸ் வாங்க முடியுமாக்கா? உங்களை தான்க்கா தெரியல, வாங்க முடியும். இன்னும் நிறைய டான்ஸ் இருக்கு. அப்படியா? எங்கே இருக்கும் அது? இருக்குன்னா சைடில் பார்த்தேன்னா இது இருக்குன்னு பேர் ஜம்ப் பாலில் தான் இவன் இருக்கானே, அந்த டான்ஸ் இருக்கு. டான்ஸா? ஆமாம், இருக்கு. ஜம்ப் பால் கீழே டான்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நீ ஒன்று என்னமோ இருக்கு. ஈவெண்ட்டா? இது எங்கேயோ பார்த்துருக்கேனே, இந்த ஈவெண்ட்டில் தானே? ஆமாம், ஈவெண்ட். இது 600 கொடுத்துட்டு வாங்கிடலாம். ஓகே, இப்போ வந்து ஐயோ பேக் இதுக்குறா போனேன். இப்போ டான்ஸுக்கு போய் இந்த 5 வின்ஸுக்கு நான் இந்த யோகா பண்ணுறது கணக்காக இருக்குல்ல, நீ இது பண்ணலாம்ல. எது பண்ணலாம்? எக் ஹேட்ச் அது பண்ணலாம். நான் இது வாங்கலான் இருக்கேன், இந்த யோகா பண்ணுற அமௌண்ட்டு. வேணாம், நீ இன்னும் அடுத்த இதுவே இது பண்ணல. வேறு எவனும் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறான், டெக்லைன் கொடுத்துறேன். நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒன்றும் இல்லை. எனக்கும் அதே தான். ஒரு பொண்ணா
அந்த பொண்ணு தான் எனக்கு இது அக்கா இது வாங்கலாமா? நான் வாங்கட்டாக்கா இந்த இந்த விங்கு பிளாக் அமைன் ட்ரம்ஸ் எனக்கு அடுத்து எவ்வளோன்னு பாரு. அடுத்தா தெரியலையே. அடுத்து 140 பில்லியனா நம்மகிட்ட இல்லை. நம்ம கிளம்பிடலாம். டெலிபோர்ட்டு இது எனக்கா டெலிபோர்ட்டு? இந்த இடத்துல பார்த்தோன்னா உனக்கு அடுத்த வேர்ல்டு கூட. ஆமாக்கா நியூயார்க் உஷா எம்பையர் ஸ்டேட் பில்டிங். ஓகே எனக்கு கிஃப்ட் கிடச்சிருக்கு. தேங்க்யூ 200 காயின்ஸ். அதாச்சும் நான் என்னடா பண்ண போகிறேன்? ஓகே ஏதாச்சும் நல்ல பெட்டாக கிடச்சா நல்லா தான் இருக்கும். இங்கே வாட பின்னாடி ஃபாலோ பண்ணி வாடாடி. எங்கேயும் விட்டு போயிடாத. ஒரு நல்ல பெட்டாக கிடைக்குது நமக்கு. ஓகே எனக்கு வந்து 3 ஃப்ரைட்டின் கேட் கிடச்சிச்சு. அதை வந்து நான் பெருசாக்க போகிறேன்க்கா. ஓகேவாக்கா? யார் அதை கத்துறது? எஸ் எனக்கு ஹியூஜ் பெட் கிடச்சிச்சு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். சரி நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிட்டா? ஒன்றும் வேணாம் தயவு செய்து சர்வேஷ். ஏதாவது கிஃப்ட் பண்ணனா அப்புறம் நான் இதுக்கு மேலே உனக்கு எதுவுமே கிஃப்ட் பண்ண மாட்டேன். நீ நினச்சி கூட பார்த்தா அவளோட அதிகமாக நான் வச்சுருக்கீங்க. சும்மாவே கிஃப்ட் பண்ணுறேன்னு. அப்போ எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுறீங்களாக்கா? ஏதாச்சும் கேல இருக்க மாதிரி ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுறீங்களா? கேலெல்லாம் பண்ண முடியாது. 13K வேணா தட்டா? தாங்க வெயிட் பண்ணுங்க. மிஸ் இது மிஸ் 13Kலாம் வணக்கம். எனக்கு பொறுமையாக நடந்துட்டு இருக்கிறீங்க. இது என்ன வேர்ல்டு புதுசாக இருக்குது? இது தேர்டு வேர்ல்டு. நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டுக்கு. இங்கே பாருங்க என்ன மாதிரி அவங்க ஒருத்தர் இருக்கிறான் பைக் வச்சுக்கிட்டு. இல்லையே நான் தேர்டு வேர்ல்டில் இருக்கேன். ஒன்று மாதிரி அர்த்தம் இல்லை. அதே முடி அதே கண்ணாடி அதே வாய் அதே ஸ்கார்ஃபு. ஆமாம் என்ன மாதிரியே இருக்கிறான். ஓகே இது எனக்கு 7 மீன் வந்துச்சு. இன்னும் ஒரு 3 மீன் எடுத்துகிட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம கடைசி விங் எடுக்க போயிட்டுருக்கோம் கைஸ். போட விங்கா அடுத்த விங் வாங்கிட்டீங்களா? சமக்கா அவ்வளோதான்க்கா. மேலே வந்துட்டேன். சூப்பர் ஜாலி. யாரா நீ? அக்கா எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று இருக்குதுக்கா. எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று இருக்குதுக்கா இந்த மாதிரி. ஓகே கீழே குதிக்க போகிறேன். நான் போய் டெலிபோர்ட் பண்ண போகிறேன் அக்கா. அது வந்து 10 வீன் இருந்தால் போதும் தானே? இல்லை 10 வீன் செலவு பண்ணுமா? உங்களதாக்கா அக்கா? சரி உங்ககிட்ட இருக்காது ஏதாச்சும் ரேர் பெட்டை தாங்க. ரேர்னா அதுலேயே ரேர்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் பெட்டு தான் சரிங்களா ப்ளீஸ்? அமைதர் சரி. ஏன்க்கா சும்மா எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். என்னக்கா 10 வீனை பிடிங்கிட்டானுங்க. கேளுங்க 10 வீனை பிடிங்கிட்டானுங்க. தெரியாது 10 வீனுக்கு பிடிங்கிட்டானுங்க தெரியாது. ஆமாம் கேட்குறேன். என்னது? ஓகே எனக்கு வந்து டெக் ஹீரோ வண்டி ஒன்று கிடச்சிருக்கு. இன்னும் 1 நிமிஷம் தான் பாய்க்கலாம். ஓகே இங்கே பாருங்க எக்ஸ்சேஞ்சில் ஒன்று இருக்குது. நீங்கள் வரீங்களா? ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் பிக்கு பண்ணிட்டு இருக்கேன். பிக் எப்படி ட்ரெஸ் கொடுப்போம்? வாவ் எனக்கு ஒரு கோல்டன் ஃபாக்ஸ் கிடைச்சிருக்கு. நல்லா பட்டு தனியாக கிடக்கு. இப்போ நான் வச்சிருக்கிற எல்லாத்தாலையும் 3 விதமாக பண்ண தான் முடியும். 3 பெட்டாக தான் இது பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னென்ன பெட் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஆடி போயிடுவீங்க. ஒன்று வந்துட்டு ஒரு கேட், கோல்டு கலர் கேட். அந்த கேட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ தெரியுமா காசு தருது? into 3.550 பில்லியன். அண்ட் ஆல்சோ அடுத்து வந்துட்டு ஃபாக்ஸ், கோல்டன் ஃபாக்ஸ் 10 பில்லியன். அடுத்து 130 பில்லியன் மணி. வா எனக்கு மணி போர்ஷன் கிடச்சிருக்கு. நான் போய் மேலே ஏறி போய் காசு சம்பாதிக்க போகிறேன். ஆனால் இவ்வளோ பொறுமையாக ஏறுறான் அக்கா. வேர்ல்டு டூல் இவ்வளோ பொறுமையாக ஏறுறான். எப்படிக்கா இன்னைக்கு இந்த இதுக்கு மேலே போக முடியாது இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு நீங்களும் நானும் நின்னேன்னு வைங்களேன் பெட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு செம்ம பெட்டு எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு கேவலம் பிடிச்ச பெட்டு இருந்தால் அந்த பெட்டு உங்களுக்கு வந்துடும். செம்ம பெட்டு எனக்கு வந்துடும். தேவையே கிடையாது. இங்கே பாருங்க சைடில் ஒன்று இருக்குக்கா. யூனிகார்டு ஒன்லி 5 மில்லியன். வா எவ்வளோடா?
200 ரோப்ளாக்ஸ் கேட்குறானுங்க. வாவ், எனக்கு 1 பில்லியன் வந்துருச்சுக்கா. இந்த வேர்ல்டு 2 பயங்கரமாக இருக்கே. சீக்கிரம் காசு கிடைக்குது. இதில் வந்து ஸ்பார்க்கிள் விங்ஸ் இருக்கா. வேர்ல்டு 1ல ஸ்பார்க்கிள் விங்ஸ் எடுத்தால் எப்படி போவான் அந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க்கா. எனக்கு ட்ரில்லியன் தான் இருக்கு. சரி, காசு ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். வறுமையில் வந்து நின்றுட்டேன் கைஸ். எக் ஹேட்ச் பண்ணி ஐயோ, நான் போய் எக் ஹேட்ச் பண்ண போகிறேங்க்கா. ஓ மை காட், என்கிட்ட தான் இவ்வளோ கந்துருக்குல. நான் போய் எக் ஹேட்ச் பண்ணலாமா டாடி? கத்தி வச்சுருக்காடு. சரி, நான் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா எக் ஹேட்ச் பண்ணலான் இருக்கேன். என்னது? எனக்கு வில்ஸ் கிடைச்சிருக்கு. ஏறி குதியா? சரி, நான் வந்து ஒரு 5 வின் வாங்கி குதிக்கும் ஒரு குவாட்ரிலியன் கிடைக்குது கைஸ். சரி, அது எனக்கு பல்ல கடிக்கிறான் அக்கா. ஏன் எப்படி பண்றீங்க? சரிக்கா, நான் போய் என்ன பண்ண தெரியுமா போறேன். நான் சர்வீஸ் சொந்தமா தான் சர்வீஸ் இவ்வளோ வந்தேன். சரிக்கா, அதுக்கு என்ன கத்துற? கேளுங்க, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லு. ஸோ ஆக்சுவலி நான் போய் 5 வின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த டான்ஸில் போய் இந்த யோகா பண்ணுறேன், அது வாங்க போகிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாமா? ஸோ கைஸ், நம்ம லாஸ்ட் வின் எடுத்து மேலே வந்துட்டோம் கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும்? அதுதான் கைஸ், நான் வந்துட்டு இப்போ 3rd வேர்ல்டில் இருக்கேன். ஸோ வந்து நான் டான்ஸ் வாங்க போகிறேன். ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எதாவது வந்து நான் வாங்க போகிறேன்க்கா. இப்போ கீழே குச்சா யோகா பண்ணுவானா? இந்த பின்னாடி இருக்க அவனும் யோகா பண்ணுவானா? அவனுக்கார எங்கள் 2 பேருமே யோகா பண்ணிட்டு இருக்கிறோம். என்கிட்ட லக்கி போர்ஷன் இருக்கு, 12 மினிட்ஸுக்கு இருக்கு. ஸோ வந்து நான் ஏதாச்சும் போய் வாங்குறேன். என்னால் ஏதாச்சும் ஃபியூஸ் பண்ண முடியுமா? ஆனால் என்கிட்ட ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லா அப்படி போயிடலாம். ஆமாம், எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுறீங்களா? 130K உனக்கு அதிகம். அதை வச்சுக்கிட்டு எவ்வளோ வேகம் வரான் தெரியுமா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. நீங்கள் 3rd வேர்ல்டில் போயிட்டீங்க. நான் 2nd வேர்ல்டில் தான் இருக்கேன். ஒன்றரை அளவுக்கு பண்ணிட்டான். சீக்கிரம் மேலே ஏறா. அடுத்த வீக் வந்து ஒரு ஸ்பெஷல் இடம்னா ஒவ்வொன்றும் க்யூட்டாக இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வேறு கலர்ஸ். இதெல்லாம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மேலே தொப்பி மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் தான் பார்த்ததில்ல. இது ரெண்டுத்தையும் எனக்கு அது கோல்டன் கலரில் இருக்குது. கோல்டன் அது வேர்ல்டு ஒன்று கேட்டு, கோல்டன் மேஜ் கேட்டு. ஆமாம், நீ இது பண்ணலாம்ல. எது? அது பேர் என்ன? என்னது? உங்களுக்கு தான் தெரியும். எதுவும் பண்ண சொன்னீங்களே. இப்போ குச்சலாம் நம்ம அந்த இது எதில் வந்துட்டு இந்த மேஜ் கேட் இருக்கும்? வேர்ல்டு 1ல இருக்கும் தானே? ஆமாம். நார்மல் மேஜ் கேட் எவ்வளோ தெரியுமா கைஸ் வரும்? 13K தான். ஆமாம், நீ ஆல்ரெடி வச்சுருக்கேன். அப்புறம் எதுக்கு? நான் வச்சுருக்கேனா? நான் அதுக்கு மேலே வச்சுருக்கேடா. எல்லாம் நான் கொடுத்துருந்தேன். பிரதீக்ஷா தான் சொன்னாங்க மேஜ் கேட் வேஸ்ட்டு. 13K ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அது பெஸ்ட்டு, இப்போ அது பெஸ்ட்டு. கோல்டன் மேஜ் கேட்டு பயங்கர கைஸ். எவ்வளோ தெரியுமா கோல்டன் மேஜ் கேட்டு? 130 மில்லி இல்லை குவாட்ரிலியன் இல்லை 130 பில்லியனு குவாட்ரிலியன் போயிட்டாங்க. இங்கே ஒன்றும் ரிக்கின்னு ஒருத்தர் இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்கக்கா. என்னத்தையும் பார்த்துட்ருக்குறான். என்னத்தையும் ரோப்ளாக்ஸ் போட்டு வாங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே அக்கா, என்கிட்ட இப்போ ஒரு பெரிய டாட்டாஸ் ரேபிட் இருக்குது. அது எவ்வளோ வரும்? பெரிய வேஸ்ட்டு தான், எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு தான் இது. சரி, அதில் இதுக்கப்புறம் அடுத்த வீக் வாங்கிட்டு முடிச்சிடலாம்க்கா. முடியாதுக்கா, கன்ஃபார்ம் பண்ண முடியாதுக்கா. முடிச்சிடலாம். அதுக்கு நம்ம அடுத்து போகணும். எனக்கு இன்னும் 2 மில்லியன் தான். இல்லை கைஸ், யாருக்காச்சும் குவாட்ரிலியனுக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க கைஸ். Hey, Lunar, okay. Your friend KD7 has joined the experience. UK, the mysterious fox. KD7 has a mysterious pet, golden fox, golden stone castle, mysterious pet. நீங்கள் ஒன்று ஹேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு குளோபலில் வந்துருக்குக்கா கிஃப்டா லைன். எல்லாத்தையும் போட்டால் எப்படி நாங்கள் சீக்கிரம் சீனாக வச்சுக்கிறது?
எல்லாத்தையும் இதில் போட்டுறானுங்களே. என்னோட கத்துற. ஓகே வேர்ல்டு 2 கோங்களேன். Hey guys, welcome back to our channel. ஜென்ரல் தானே பண்ணியிருக்கீங்க. எடுத்து வாங்கிட்டேன். கேடி கிளாடி எங்கக்கா இனி மெசேஜ் வரல. இன்னும் வரலையே. வந்துருச்சு. சரி வாங்க வீடியோ முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம நின்று அடுத்துவீங்க வாங்களே. வாங்கிட்டேனா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே வாங்கக்கா, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஓ அங்கே வரணுமா? ஐயோ இப்போ நான் மேலே ஏறிட்டு இருக்கேன். பேசாம வேர்ல்டு 1 போயிடலாமா? வாங்க வேர்ல்டு 1 போயிடலாம். நீங்களும் வாங்க சீக்கிரம். யோகா பண்ணி பண்ண முடிக்கிறேன். வந்துட்டேன் நான் வேர்ல்டு 1 கொண்டேன். நான் பொசிஷனில் நினைக்கிறேன். வேர்ல்டு 1 ஈஃபில் பார்த்துறேன் உங்களை. வந்துட்டேன். எனக்கு இல்லை கோல்டன் பெட் வச்சுருக்கீங்க. சீக்கிரம் இங்கே வாங்கக்கா. அக்கா 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 நான் ஏறுறேன். நம்ம போய் ஏறுறேன். ஸோ இந்த நெல்லுங்கக்கா வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.